வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத துலாம் ராசி பலன். இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் ஆவணி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள ஆகஸ்ட் மாத துலாம் ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்கிறது. இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிர்வது நன்மையாக இருக்கும். ஆகஸ்ட் 2024 துலாம் ராசி பலன் என்று பார்க்கும்பொழுது பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சூழல் இருக்கிறது. உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த இந்த மாதம் நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வரும் சூழலும் இருக்கிறது. இருப்பினும் சில துலாம் ராசி மக்களுக்கு இந்த மாதங்களில் துலாம் ராசிகள் சற்று எச்சரிக்கையுடன் இருந்து தங்களின் விவேகத்தை பயன்படுத்தும் நிலை ஏற்படும். ஆகையால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்து 5ஆம் வீட்டில் சனியும் 8ஆம் வீட்டில் குரு பகவானும் செவ்வாயும் செஞ்சிருப்பதால் ஒட்டுமொத்த உடல்நல கோளாறுகளும் உங்களிடமிருந்து காணாமல் போகும். உடல்நிலை நலமாக மேம்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கவனக்குறைவு இந்த மக்களுக்கு இருப்பதால் அது தீங்கு விளைவிக்கும் சூழலும் இருக்கிறது. எனவே துலாம் ராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தின் ஆரம்பம் தங்களின் நிதி விஷயங்களில் துலாம் ராசி மக்களுக்கு சற்று பலவீனமாக இருக்கும். காரணம், அதிக வருமானம் இருந்த போதிலும் துலாம் ராசி மக்களின் செலவுகள் அதற்கு தகுந்தவாறு அதிகமாக இருக்கும். இது தங்களது மனதில் கவலையை ஏற்படுத்தும். துலாம் ராசி மக்கள் தங்களின் பண மேலாண்மை நடவடிக்கைகளில் சரியான அளவு கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இந்த மாதத்தில் இருக்கிறது. துலாம் ராசி மக்களின் தொழிலை பற்றி பார்க்கும் பொழுது துலாம் ராசி மக்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். பணிபுரியும் துலாம் ராசி தொழில் வல்லுநர்கள் தங்கள் வேலை சுயவிவரத்தில் நல்ல பதவியை பெறுவார்கள் மற்றும் அதில் பதவி உயர்வு மற்றும் அதற்கு உரிய சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. துலாம் ராசி வியாபாரிகளுக்கு அவர்களின் பாதை சற்று சிரமமாக இருக்கும். துலாம் ராசி மக்களுக்கு இந்த மாதத்தின் முற்பாதி சற்று வலுவிழந்து இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நிம்மதி உண்டாகும் சூழல் இருக்கிறது. துலாம் ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் சவாலான நேரமாக இருக்கும். இருப்பினும் தங்கள் படிப்பில் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் சில சூழ்நிலைகள் உங்கள் படிப்பு முழுவதும் பிரச்சனை உருவாக்கி கொண்டே இருக்கும். உங்கள் படிப்பில் நீங்கள் வெற்றி அடைய உங்கள் அறிவுச்செறிவு நிலைகளை மேம்படுத்தவும் வேண்டி இருக்கிறது. துலாம் ராசி மக்களுடைய காதல் உறவு சற்று ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். மேலும் உங்கள் திருமண உறவுக்கு வரும்போது தங்களின் மாமியார்களுடன் கவனமாக உறவை கையாளுங்கள். காரணம், அது உங்கள் ஒட்டுமொத்த உறவையும் பாதிக்கும் தன்மையில் இருக்கும் அவர்களுடைய செயல்பாடுகள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி பெருகி மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். துலாம் ராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் தங்களுக்கு மிதமானதாகவும் அதே நேரத்தில் சிறப்பாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவான் 10ஆம் வீட்டில் அமர்வதால் இந்த மாதம் துலாம் ராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இது உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை பிரகாசமாக்குகிறது. உங்கள் பணியிடத்தில் சரியான கவனத்தை நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் மிக முக்கியமானதாக இருக்கும். இதன் பயனாக துலாம் ராசி மக்கள் முழுமையான வேலையின் முக்கியத்துவம் அதிகரிக்கும் மற்றும் இவர்கள் சம்பள உயர்வுக்கான முக்கிய வாய்ப்புகள் பெருகு இவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும். உங்கள் பெயரும் மனமும் இதனால் பிரகாசிக்கும். துலாம் ராசி மக்களின் சுயமரியாதை உயரும். இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உள்ள மூத்தவர்கள் இவர்களின் வேலையில் ஒட்டுமொத்த வெளியீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதனால் இவர்களின் பணியிடத்தில் இவர்களின் அனைத்து ஆதரவையும் இவர்கள் பெறுவார்கள். இது துலாம் ராசி மக்களின் வேலையில் வலுவான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்று நம்பலாம். மேலும் துலாம் ராசி மக்களின் 6ஆம் வீட்டின் அதிபதியான தேவகுரு வியாழன் செவ்வாயுடன் 8ஆவது வீட்டில் வாசத்தில் இருப்பார். தற்போதைய சூழ்நிலையின் காரணமாக
அதீத நம்பிக்கையை தவிர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. காரணம், இது உங்கள் தொழிலில் தீங்கு விளைக்கும் தன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் மற்றும் உங்கள் வேலையில் சில சிக்கல்களை உருவாக்கலாம். உங்கள் வேலை சுயவிவரத்தில் உள்ள செயல்பாடுகளில் நீங்கள் கவனமாக இருப்பதன் மூலம் உங்கள் வேலையில் உள்ள சிக்கல்களை உங்களால் தவிர்க்கவும் முடியும். தொழிலதிபர்களை பற்றி பேசினால் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதத்தின் முற்பாதையில் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் வீட்டில் அமர்வதால் அந்த வீட்டில் சுமார் 3 வாரங்கள் தங்கி வியாபாரத்தில் சவால்களை உங்களுக்கு உருவாக்குவார். 7ஆம் வீட்டில் சனியின் பிற்போக்கான அம்சம் காரணமாக தங்களின் பங்குதாரருடன் வணிக உறவு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது உங்களின் வணிக நடவடிக்கைகள் பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கும். நீங்கள் சரியான வகையான வருமான நிலைகளை ஈர்க்க முடியக்கூடிய தன்மையில் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். இருப்பினும் சில சவால்கள் துலாம் ராசி மக்களை எப்போதும் பிஸியாக வைத்திருக்கும். தொழில் அதிபர்களுக்கு கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கின்றன. துலாம் ராசி மக்களின் வியாபார உறவுகள் இதனால் பாதிக்கப்படலாம் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆகஸ்ட் 26 மிதுன ராசிக்கு பிரச்சனைகள் மாறும்போது சற்று பிரச்சனைகள் குறையும். மேலும் சரியான வேகத்தை பெறும் வணிகர்களுக்கு புதிய தொடர்புகள் மற்றும் அது தொடர்புடைய லாபங்களை உருவாக்கும் நீண்ட பயணங்களின் வாய்ப்புகள் உள்ளன. அதுவரை துலாம் ராசி மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மற்றும் சரியான புரிதலை வெளிப்படுத்த வேண்டும். துலாம் ராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் இவர்கள் கலவையான பலன்களை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்தில் புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 11ஆம் வீட்டில் தங்கி வருமான நிலைகள் உயரும் தன்மையில் அவர்கள் செயல்படுவார்கள். இதனால் உங்கள் நிதிநிலை மற்றும் ஒட்டுமொத்த வருமானம் உயரும். சனி பகவான் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் தினசரி வருமானம் மற்றும் பிற நிதி ஆதாரங்கள் உயரும் தன்மையில் இருக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த வருமான நிலைகளை அவர் மேம்படுத்துவார். தங்களின் 6ஆம் வீட்டில் ராகுவும் 12ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் இந்த மாதம் விரும்பத்தகாத செலவுகள் துலாம் ராசி மக்களை தொந்தரவு செய்யும். துலாம் ராசி மக்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். தேவகுருவான வியாழன் இந்த மாதம் மற்றும் பிற செலவுகளை அதிகரிப்பதோடு 2வது வீட்டை பார்ப்பதால் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. இருப்பினும் உங்களின் கடின உழைப்பால் விரும்பத்தக்க பலன்களை பெறுவதோடு உங்களின் வேலையில் சம்பள நிலைகள் உயரும். இது பல்வேறு வகையான நிதி நன்மைகளையும் கொண்டு வரும் என்று நீங்கள் நம்பலாம். செவ்வாய் 8ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு மறைவான செல்வத்தை வழங்குவார். இதனால் துலாம் ராசி மக்களின் நிதி நிலையும் உங்களின் பட்டப்படிப்பை மேம்படுத்துகிறது. பொதுவாக ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் பகவான் பிற்போக்கான நிலையில் 10ஆம் வீட்டில் நுழைகிறார் மற்றும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் 12ஆம் வீட்டிற்கு செல்வதால் செலவுகள் அதிகரிக்கும். இருப்பினும் ஆகஸ்ட் 16 முதல் சூரியன் 11ஆம் வீட்டில் அமர்வதால் அவர் வருமானத்தை அதிகரிக்கும் சமயத்தில் மற்றும் அரசாங்க தொழில் நன்மைகளையும் வழங்குவார். துலாம் ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் தாங்கள் விவேகத்துடனும் எச்சரிக்கையுடனும் நிரப்பப்பட வேண்டும். அதில் சற்று கூட அலட்சியம் செய்ய வேண்டாம். தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் வியாழன் 8வது வீட்டில் இருக்கும். அதே வேளையில் ராகு 6ஆம் வீட்டிலும் பிற்போக்கான சனி 5ஆம் வீட்டிலும் இருக்கிறார்கள். இதனால் 5, 6வது, 7வது மற்றும் 8வது வீடுகள் பாதிக்கப்படுகின்றன. அவை துலாம் ராசி மக்களுக்கு தொற்று நோய்களை வழங்குகின்றன. நீங்கள் உங்களை கவனிக்காமல் கவனக்குறைவு அதிகரித்தால் காலம் இந்த மக்களை நோய்வாய்ப்படுத்தும் சூழலும் இருக்கிறது. ஆரோக்கியம் என்பது தனிநபர் மற்றும் துலாம் ராசி மக்களுக்கு மிகப்பெரிய செல்வமாகும். இதனால் இந்த செல்வத்தை பாதுகாப்பதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். உங்களை பொருத்தமாக இருக்க சரியான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். எந்த விதமான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தாமல் இருக்க கவனமாக சிந்தித்த பிறகு ஒரு புதிய வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேலையில் தங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மற்றும் பொருத்தமான திருப்தியை உங்களுக்கு வழங்குமாறு உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். அதிகப்படியான வேலை பல்வேறு வகையான உடல்நலக் கோளாறுகளை ஏற்படுத்தும். வழக்கங்களை மேற்படுவதாலும் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நீங்கள் ஆரோக்கியமாக மட்டுமே இருக்க முடியும். அந்த நல்ல பழக்க வழக்கங்களை மேம்படுத்துவதால் நீங்கள் சற்று சிறந்து இருக்க முடிய சூழல் இருக்கிறது. உங்கள் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக நீங்கள் நினைத்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும்.
சரியான நேரத்தில் உணவு உண்ணாமல் இருப்பதாலும் ஒட்டுமொத்த உணவும் பழக்க வழக்கமும் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மையில் மருத்துவரின் ஆலோசனை இருக்க வேண்டும். துலாம் ராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்போது தங்களின் காதல் உறவுகளை பற்றி பார்க்கையில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நன்றாக இருக்கும் என்று நம்பலாம். புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற மென்மையான கிரகங்கள் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் காதல் உறவுகள் நல்ல வேகத்தில் முன்னேறும். உங்கள் உறவில் காதல் மற்றும் ரொமான்டிசம் உயர்ந்து ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக வருவீர்கள். உறவுகளில் அன்பின் எழுச்சியால் உங்கள் முகத்தின் ஒட்டுமொத்த பொலிவும் உயரும். ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிடுங்கள் மற்றும் விரும்பத்தக்க இடங்களில் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. பிற்போக்கு நிலையில் இருக்கும் சனி பகவான் துலாம் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். எனவே துலாம் ராசி மக்கள் தங்கள் உறவில் முதிர்ச்சியுடனும் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் இருக்க வேண்டும். இல்லையெனில் உறவில் சிறிது பதற்றம் அல்லது கருத்து மாறுபாடான சண்டை சச்சரவுகள் உருவாகலாம். இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் தாங்கள் கவனம் செலுத்தி அதற்கு தகுந்தவாறு செயல்படுங்கள். இதனால் தங்களுடைய ஒட்டுமொத்த நிலை சாதகமாக மாறும். ஆகஸ்ட் 25 அன்று சுக்கிரன் 12வது வீட்டிற்கு செல்கிறார். ஆகஸ்ட் 22 முதல் புதன் மீண்டும் 10ஆம் வீட்டிற்கு திரும்புகிறார். சனி கிரகம் பிற்போக்கான நிலையில் 5ஆம் வீட்டில் தங்குவதால் இந்த சூழ்நிலையில் சில சிரமங்கள் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம். உறவில் சில மோதல்கள் அல்லது பிரச்சனைகள் உருவாகி உங்கள் அன்புக்குரியவர்களுடன் குறிப்பிட்ட விஷயங்களில் கருத்து பரிமாற்றங்களில் சச்சரவு எழலாம். துலாம் ராசி திருமணமான மக்களை பற்றி பார்க்கும் பொழுது 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தின் முதல் பாதையிலிருந்து 8ஆம் வீட்டில் வாசத்தில் இருப்பார். இது தங்களின் முழு குடும்பத்தின் மீதும் உங்கள் வாழ்க்கையின் மீதும் கவனத்தை விரிவுபடுத்தும் தன்மையில் இருக்கும். குடும்பத்தில் அலட்சியம் அதிகரித்து உங்களை தொந்தரவு செய்யலாம். தேவகுரு வியாழனின் அருளுடன் இந்த சூழ்நிலையை துல்லியமாக கையாளவும் குடும்ப உறுப்பினர்கள் வெளிப்படையாக பேசவும் உங்களுக்கு நலமாக இருக்கும். இருப்பினும் உங்கள் மாமியாரை அவருடன் அழைத்துச் செல்வது மூலம் அவரின் நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் அது படிப்படியாக மறந்துவிடும். பிற்போக்கு நிலையில் சனி பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் வாதங்கள் குடும்பத்தில் அதிகரிப்பதை நீங்கள் தடுக்க வேண்டும். இல்லையெனில் அது உங்களின் உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆகஸ்ட் 26 அன்று செவ்வாய் உங்கள் 9ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் மனைவியுடனான கணவனுடனான ஒட்டுமொத்த உறவு மேம்படும். மேலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீண்ட பயணத்திற்கு நீங்கள் தயாராகி செல்வதற்கு முற்படுவீர்கள். துலாம் ராசி குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்டை பார்க்கிறார். தேவகுரு வியாழன் செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்து அங்கிருந்து 2வது வீட்டை பார்ப்பார். மேலும் துலாம் ராசி மக்களின் 4ஆம் வீட்டையும் அவர் பார்வை செய்கிறார். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் யாவும் குறையும். பரஸ்பர ஒருங்கிணைப்பு மேம்படும். சனி பகவான் 4ஆம் வீட்டின் அதிபதியான 5ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதால் குடும்பத்தின் ஒட்டுமொத்த நலனை அவர் உறுதி செய்வார். துலாம் ராசி மக்கள் தங்களின் முழு குடும்பத்திற்கும் புதிய நலன் புரியும் செயல்களை செய்து மகிழ்வார்கள். இவர்கள் வெவ்வேறு குடும்ப பணிகளை பங்கேற்பார்கள் மற்றும் முழு குடும்பத்தின் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கான சரியான வெளியீட்டை வழங்குவார்கள். உங்கள் தாயார் கடினமாக உழைப்பார் உங்களுக்காக மற்றும் அவரது ஆரோக்கியமும் பாதுகாப்பாக இருக்கும். தந்தையின் உடல்நிலை பற்றி பேசுகையில் ஆகஸ்ட் 16 அன்று சிம்மம் வலுவடையும். ஆனால் உங்கள் தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். இந்த நேரத்தில் துலாம் ராசி மக்கள் தங்களின் தந்தையின் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டும். உடன் பிறந்தவர்களை பொறுத்தவரை அவர்களிடமிருந்து பொருத்தமான ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். அதனால் வளமாக வாழ்வீர்கள். அவர்களின் சில வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தலாம் அல்லது சரியான நோக்கத்துடன் சில செயல்களை அவர்கள் செய்ய முற்படலாம். அதனால் உங்களுக்கு பொருந்தாமலும் சில நேரங்கள் இருக்கலாம். இது உங்கள் கோபத்தின் அளவை உயர்த்தி அவர்கள் உங்களை ஆதரிக்கும் அடிப்படை உணர்வுகளுக்கு சரியான அளவு நீங்கள் கவனம் செலுத்தலாம். இது ஒட்டுமொத்த உறவுகளை வலுப்படுத்தவும் மற்றும் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியும் முன்னேற்றவும் வகை செய்யும் வகையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். கடைசியாக துலாம் ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களை சுற்றி உள்ளவர்களின் தேவைகள் மற்றும் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதற்கு முன் உங்களுடைய பணத்தை நீங்கள் வீணடித்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். பணத்தை சேமிக்கவும் பணத்திற்கு மதிப்பு கொடுத்து செலவு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள்.
வியாழனன்று பசுக்களுக்கு வெல்லம் கலந்த அரிசியை கொடுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று சிறு குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த யாவும் நலமாகும். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். வணக்கம். நன்றி.